السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الحمد لله مسليا مسلما نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. نشهد أن لا إله إلا الله نشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل والفرقان العليم. أعوذ بالله السميع العليم. بسم الله الرحمن الرحيم. إن الإنسان خلق هلوعا وكان الإنسان عجولا. صدق الله مولانا العليم. وقال نبينا صلى الله عليه وسلم العجلة من الشياطين. صدق الله مولانا العليم. صدق رسوله النبي الكريم. ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் இரட்சகன் அல்லாஹ்விற்கே உரித்தாகட்டும். குமான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தோழர்கள் சஹாபாக்களின் மீதும் தாபீன்கள் மீதும் தபோ தாபீன்கள் மீதும் நல்லவர்கள் நாதாக்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் இருசாரார்கள் மீதும் குறிப்பாக உங்களின் மீதும் என் மீதும் அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சபர் மாதத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமையை நாம் வீற்றிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வெள்ளிக்கிழமையின் பரக்கத்தை கொண்டு கைராத்துக்களையும் பரக்காத்துக்களையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள் பாலிப்பானாக. கண்ணியமானவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, பொதுவாகவே மனிதன் வாழ்க்கையிலே எல்லா துறைகளிலும் ஏதாவது ஒன்று எதிர்பார்க்குகிறான். மனிதன் எதிர்பார்ப்பு இல்லாமல் மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதில்லை. அல்லது அவன் ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி வாழுகிறான், அல்லது ஒரு எல்லையை அவன் போய் அடைய வேண்டும் என்று நினைக்குகிறான். உலகத்திலே வாழக்கூடிய மனிதர்களுடைய நிலைமைகள் அனைத்தும் இப்படித்தான் இருக்கிறது. எனவேதான் ஒரு குறிப்பிட்ட எல்லை, ஒரு குறிப்பிட்ட நோக்கை நாம் நாடி போய்கொண்டிருக்கின்ற வாழ்க்கையின் பயணமாகிறது மிக அவசரமாக போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அவசர உலகம், எது எடுத்தாலும் அவசரம்தான். அமைதியும் இல்லை, அதிலே குறைந்தபட்சம் லேசான நடைமுறைகளும் இல்லை. நிச்சயமாக காரியங்களிலே நாம் அவசரப்பட்டால் அவதிதான் நமக்கு ஏற்படும் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த மிகப்பெரிய ஹதீஸ் ஒன்று இருக்கிறது. இந்த காரியங்கள் நமக்கு நன்மை தருகிறதா தீமை தருகிறதா அதை பற்றி சிந்திப்பதில்லை. நாம் செய்யக்கூடிய காரியம் அதனால் நன்மை கிடைக்குமா தீமை கிடைக்குமா அதை பற்றி நாம் யோசிப்பதில்லை. அந்த காரியத்தை நாம் செய்ய வேண்டும் என்று அவசரப்படுகிறோம், ஆத்திரப்படுகிறோம். இன்றைக்கு நாம் நம் உலகிலே எல்லா விதங்களிலும் அவசரம் என்பதுதான். சாப்பிடுவது இருந்தால் கூட அவசரம்தான். ஃபாஸ்ட் ஃபுட், சீக்கிரமாக சாப்பிட வேண்டும் என்று நினைத்து விட்டு சீக்கிரமாக சாப்பிட்டு சீக்கிரமாக இறந்து போகின்ற நிலைவுதான் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. வேகமாக சாப்பிடும் உணவுகள் வேகமான மரணத்தை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்பது நிதர்சனமாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாகனத்தை எடுத்துக்கொண்டால் வேகமாக போகுவது, வேகமாக போக வேண்டும், எல்லாரையும் விட முந்திக் கொண்டு போக வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நினைப்புகள் இந்த சமூகத்திலே அவசரம் அவசரம் என்றுதான் மிக வேகமாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். நிதானம் என்பது நம்மிடத்திலே கொஞ்சமே இல்லை என்பதை கொஞ்சம் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எதற்கு வேண்டுமானாலும் அவசரப்படுவதால் ஆபத்தை கொண்டு முடியும் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவசர அவசரமாக முடிவெடுக்கின்ற திருமணங்கள் கூட தலாக்கிலேயும் குழாவிலேயும் போய் நிற்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நிச்சயமாக இது போன்ற ஆபத்துக்கள் நம்மை தேடி வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.
இஸ்லாமிய வரலாற்றுகளிலே நாம் பார்க்கிறோம், அவசரமாக செய்யக்கூடிய செயல்களினால் நடந்த நிகழ்வுகள் நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது, நிறைய சரித்திரங்கள் இருக்கிறது. பத்ர் போர்க்களம் நடந்தது, நிதானமாக நடந்தது. அதனால் 313 பேர்களை கொண்டு 1000 பேர்களை எதிர்த்து வெற்றி கொண்டார்கள். நிதானம் அதிலே இருந்தது. ஆனால் அதற்கடுத்து நடந்த உகது போரை எடுத்துக் கொள்ளுங்கள். உகது போர் அவசரமாக வேகமாக போரிட வேண்டும் என்பதற்காக வேண்டி அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட உகது போர். அதிலே நடந்தது என்னவென்று சொன்னால், போர்க்களத்திலே மிகவும் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானத்தை கடைபிடிக்க சொன்னார்கள். சகோதரர்கள் எல்லாம் நிதானத்திலே தவறியதின் காரணமாகத்தான் உகது போரிலே தோல்வி கிடைத்தது. வெற்றிக்கு பின் தோல்வி கிடைத்ததற்கு காரணமே நிதானம் தவறியதுதான். கணவாயின் பக்கங்களிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அம்பரியக்கூடிய வீரர்களை, இங்கே நில்லுங்கள், நான் எப்பொழுது உங்களை வர வேண்டும் என்று சொல்லுகிறேனோ அப்பொழுதுதான் நீங்கள் இந்த இடத்தை விட்டு நகர வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் கணவாயில் இருந்து பார்த்து கொண்டு எதிரிகள் எல்லாம் புறமுதுகடித்து ஓடுவதை பார்த்துவிட்டு, இஸ்லாம் வெற்றி பெற்று விட்டது, உகது போரிலே வெற்றி நமக்கு கிடைத்து விட்டது என்று நினைத்தவர்களாக பெருமானாரின் சொல்லை அவர்கள் எதிர்பார்க்காமல் அவசரப்பட்டு அந்த கணவாயில் இருந்து அவர்கள் திரும்பியதின் காரணமாகத்தான் புறமுதுகு போனவர்கள் திரும்பி வந்து பின்னால் அடித்தார்கள் என்பது வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிதானமாக நீங்கள் என் பெயரை, என் பேச்சை கேட்டு திரும்புங்கள் என்று சொல்லி அனுப்பியதை மறந்ததின் காரணமாக நிறைய இழப்புகளை தான் உகது போரிலே அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், கிடைத்தது என்பதை நாம் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உகது போரின் காரணமாக மிகப்பெரிய துன்பத்தை அடைந்தார்கள். நிறைய தாக்கங்களை அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்தது. வரலாறுகளிலே சொல்லப்படுகிறது, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பல்கள் உடைக்கப்பட்டது, பெருமானார் காயப்படுத்தப்பட்டார்கள், நிறைய சஹாபாக்கள் இறந்து போனார்கள். பத்ர் போர்க்களத்திலே எதிரிகள் 70 பேர்கள் இறந்து போனார்கள். அதனுடைய பழிவாங்குதலை போன்றுதான் உகது போர்க்களிலே 70 சஹாபாக்கள் இறந்து போனார்கள் என்பது அவசரத்தில் ஏற்பட்ட மிகப்பெரிய துக்கம் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள். எதிரிகளின் பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். நான் சொல்வதை நீங்கள் மலை கணைவாயிலிருந்து வர வேண்டாம் என்று சொன்னதை நீங்கள் மறந்துவிட்டு அவசரப்பட்டு நீங்கள் வந்ததின் காரணமாக அவசரத்தின் செயலால் உலகத்திலே காலங்கள் முடியும் வரை உகது போரிலே வெற்றிக்கு பின்னால் தோல்வி கிடைத்தது என்று சொல்லும் அளவிற்கு மிக துக்கமான செயல்களை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பெருமானார் ஒரு ஹதீஸிலே இப்படி ஒரு சரித்திரத்தை சொல்லுவார்கள். உஸாமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஒரு போர்க்களத்திலே எதிரிகளுக்கு முன்னால் நின்று சண்டையிட்டுக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு எதிரி தானாக வந்து மாட்டிக்கொண்டான். அவனை வாளால் வெட்டுவதற்காக வேண்டி வாளை உயர்த்துகின்ற நேரத்திலே எதிரி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை சொன்னவுடனே உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் உயிருக்கு பயந்து கொண்டு, வாளுக்கு பயந்து கொண்டு நீ கலிமாவை சொல்லுகிறாயா என்று வெட்டி விடுகிறார்கள். எதிரி இறந்து போவான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கிடைத்த உடனே பெருமானார் கேட்டார்கள், கலிமாவை சொன்னவுடனுமா நீ வெட்டினாய் என்று கேட்டார்கள். ஒரு முறை கேட்கவில்லை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பல முறை கேட்டார்கள். உஸாமா, அந்த எதிரி கலிமாவை சொன்னதற்கு பின்னாலும் நீ வெட்டினாயா? எதிரினுடைய உள்ளத்தில் என்ன இருக்கிறது என்பதை உனக்கு அறிய முடியுமா? கலிமா சொன்னதற்கு பின்னாலும் நீ வெட்டிவிட்டாயா? அவரை கொலை செய்து விட்டாயா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப திரும்ப கேட்டது உஸாமா ரலியல்லாஹு ஹதீஸிலே அறிவிப்பார்கள். அவர் அப்படி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்பி திரும்பி என்னை கேட்டதால் எனக்கு மனதில் இப்படி கூட வந்தது என்று ஹதீஸிலே பதிவு செய்வார்கள். நான் இஸ்லாத்திற்கு வராமலே இருந்திருக்கிறாமே என்பதாக நினைக்கும் அளவிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த வார்த்தை என் உள்ளத்திலே குத்திக் கொண்டே இருந்தது என்று சொன்னார்கள். உஸாமா ரலியல்லாஹு அவசரப்படாமல் நிதானமாக இருந்திருப்பாரையானால், யோசித்து நிதானித்து செயல்பட்டிருப்பாரையானால்
ஒரு உயிரை காப்பாற்றி இருக்கலாம் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதோடு இப்படிப்பட்ட பெரிய சங்கடங்கள் வராமல் இருந்திருக்கும் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். இல்லற வாழ்க்கையிலே பயணிக்கக்கூடிய தாம்பத்தியவர்கள், அதாவது கணவன் மனைவி இருவரும், அவர்களுக்கு மத்தியிலே நிம்மதி இல்லாமல் போவதற்கு காரணம் அவசரம் தான் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவசரம் என்பது நிச்சயமாக மார்க்கத்திலே வன்மையாக கண்டிக்கப்பட்டிருக்கிறது. அவசரப்படுவது இஸ்லாத்திலே கூடாது. அல் அஜ்லுத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்ற குணம் என்பது சைத்தானின் குணமாக இருக்கும் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸிலே இப்படியும் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே செயல்படுகின்ற நேரத்திலே நிம்மதி அடைய வேண்டும் என்று சொன்னால், நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவசரம் இல்லாமல் இருந்தால் அது நிம்மதியை கொடுக்கும் என்று சொன்னார்கள். இன்னொரு ஹதீஸிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நிதானம் என்பது அல்லாஹ்வின் குணம் என்று சொன்னார்கள். அவசரம் என்பது சைத்தானின் குணம், நிதானம் என்பது அல்லாஹ்வினுடைய குணம் என்று சொன்னார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் இப்படி சொன்னார்கள், ஒரு மனிதன் தொழுகைக்காக வேண்டி ஒளி செய்கிறான், ஒளி செய்து விட்டு அவசரமாக தன் காலை கழுகுகின்ற நேரத்திலே சில இடங்களிலே முடி அளவிற்கு நனையாமல் போகிவிட்டால் அவன் ஒளி செய்வதனால், அவசரமாக ஒளி செய்வதனால், சரியாக காலை கழுகாததினால் கணுக்கால்களை அவனுக்கு வேதனை செய்யப்படும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அவசரமாக ஒருவன் தொழுவதற்காக வேண்டி ஓடி வருவதையும் பெருமானார் கண்டித்திருக்கிறார்கள். ஒருமுறை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே ஈடுபட்டிருக்கின்ற நேரத்திலே நிறைய சஹாபாக்கள் பின்னால் ஓடி வருகின்ற சத்தங்கள் கேட்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்துவிட்டு என்ன சத்தம் என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் தொழுகையிலே சீக்கிரம் ருக்குவுக்கு போகிவிடுவீர்கள் என்று, தொழுகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வேகமாக ஓடி வந்தோம் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தொழுகைக்கு நீங்கள் அவசரப்பட வேண்டாம், தொழுகையிலே நிதானமாக நிம்மதியாக வந்து சேருங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்துக் கொண்டார்கள் என்பதாக வரலாறு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை பள்ளிவாசலிலே அமர்ந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே ஒரு சஹாபி வந்து தொழுகிறார். வேகமாக தக்பீரை கட்டுகிறார், வேகமாக ருக்கு செய்கிறார், வேகமாக சுஜூது செய்கிறார். இது போன்று 4 ரக்காத்துக்களை அந்த மனிதர் தொடர்ந்து தொழுது கொண்டே இருக்கிறார். தொழுவதை பார்த்தால் வேக வேகமாக தொழுகை, ருக்குவுக்கு வேகமாக போகிறார், சுஜூதுக்கு வேகமாக போகிறார், எல்லா அமல்களையும் வேகமாகவே செய்து கொண்டிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியை பக்கமாக தொழுது முடித்த உடனே பக்கமாக அழைத்தார்கள். ஃபஸல்லி ஃபஇன்னக லம் துஸல்லி என்று சொன்னார்கள். நீ தொழுகவில்லை, நீ இப்பொழுது தொழுதாயே, அது தொழுகையே இல்லை. வேக வேகமாக நீ தொழுகுவது தொழுகையே அல்ல. ஃபஸல்லி, நீ தொழுதுகொள், ஃபஇல்லம் துஸல்லி, நீ தொழுகவில்லை என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகைக்கு இமாமுக்கு முன்னால் முந்திக் கொண்டு போகக்கூடியதும் மார்க்கத்திலே அவசரத்தின் வரக்கூடிய ஒரு செயல் என்பதாக சொல்லப்படுகிறது. இமாம் ருக்கு போவதற்கு முன்னால் பின்னால் இருக்கக்கூடியவர்கள் மாமூமுகள் ருக்குவுக்கு போகக்கூடாது. இமாம் போனதற்கு பின்னால் தான் ருக்குவுக்கு போக வேண்டும். இமாம் சுஜூதிற்கு போனதற்கு பின்னால் தான், பின்னால் சொல்லக்கூடியவர்கள் சுஜூதிற்கு அவர்களுக்கு பின்னால் தான் போக முடியுமே தவிர, அல்லாஹ் அக்பர் என்று சொல்வதற்கு முன்னால், இமாம் சஜிதாவிலே போவதற்கு முன்னால் நாம் சஜிதாவிற்கு போகுவது, நாளை கியாமத் நாளிலே உங்களுடைய முகங்கள் எல்லாம் கழுதை முகங்களாக மாற்றுவதை நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாமா என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நாளை கழுதை முகமாக ஆகுவதற்கு காரணமாக இருப்பது அவசரம் என்பதை பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள். அது மிகப்பெரிய ஆபத்திலே கொண்டு போய்விடும். அவசரம் நாம் வாழ்க்கையிலே எந்த துறையிலும் சரி, ஒழுவானாலும் சரி, தொழுகையானாலும் சரி, எந்த காரியங்களானாலும் சரி, நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நிதானமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு பலன்கள் இருக்கிறது, நிதானமாக செய்யக்கூடிய செயல்களுக்கு நன்மைகள் அதிகமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீங்கள் இப்படி நிதானமாக செய்வதின் காரணமாக
இஸ்லாத்திலே எல்லாவித காரியங்களிலும் நீங்கள் வெற்றி பெற்று விடலாம். அவசரம் காட்டுவது என்பது அரைகுறையாக செய்யக்கூடிய அமல்களில் கொண்டு போய் சேர்த்துவிடும். நாளை முகத்திலே அல்லாஹ் நம் அமல்களை முகத்திலே பழைய துணியை போன்று, அழுக்கு துணியை போன்று முகத்தில் தூக்கி எறிவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. அவசரம் வேண்டாம். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரத்தை கொண்டு நீங்கள் கேடின் பக்கம் போகிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். அல்ல எஜ்லத்து மினஷ் ஷைத்தான், அவசரம் என்பது சைத்தானின் செயல்களில் உள்ளது என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல் கைஸ் என்ற ஒரு சஹாபி தோழர் அவர்கள் சொல்லுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், அபுல் கைஸே, உன்னிடத்தில் 2 குணங்கள் இருக்கிறது. அது அல்லாஹ்விற்கும் பிடித்தமாக இருக்கிறது, எனக்கும் பிடித்தமாக இருக்கிறது என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள், அபுல் கைஸே, உன்னிடத்தில் நிதானம் என்பது அல்லாஹ்விற்கு பிடித்தமான குணமாக இருக்கிறது, எனக்கும் பிடித்தமான குணமாக இருக்கிறது. இன்னொன்று சகிப்புத்தன்மை. உனக்கு வருகின்ற கஷ்டங்களையும் துக்கங்களையும் துயரங்களையும் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது. நிதானம் என்ற தன்மை உன்னிடத்தில் இருக்கிறது. இந்த 2 தன்மைகளும் உன்னிடத்தில் இருப்பதினால் அல்லாஹ் உன்னை பிரியப்படுகிறான், நானும் உன்னை பிரியப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். இஸ்லாம் நம் எல்லா விஷயங்களிலேயும் அவசரம் கூடாது, அவசரம் ஆபத்தின் விளைவு என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்ய வேண்டிய காரியங்கள் இத்துணைகள் இருந்தாலும் அவசரத்தை வேண்டாம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிக வேகமாக நம்மை கண்டிக்கின்ற நேரத்திலே சில விஷயங்களை நீங்கள் அவசரமாக செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அவசரம் காட்டக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, எல்லா விஷயங்களிலும் அவசரம் காட்டக்கூடாது என்றும் இஸ்லாம் நமக்கு சொல்லுகிறது. இக்ராமுல் லைஃப், பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவசரமாக செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கிறது, அதையும் நாம் உங்களுக்கு சொல்லுவோம் என்று பெருமான் சொன்னார்கள். விருந்தாளிகளை நீங்கள் உபசரிக்கின்ற நேரத்திலே அவசரமாக உபசரிங்கள், அவர்களை அவசரமாக நீங்கள் உபசரியுங்கள், அவர்களை நல்ல முறையிலே உபசரிக்க வேண்டும் என்பதை கண்ணியப்படுத்துங்கள், அவர்களை முன்னுரிமைப்படுத்துங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிகளை உபசரிக்கின்ற நேரத்திலே முன்னுரிமையையும் அவசரம் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளை எப்படியெல்லாம் உபசரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற தருணங்களிலே அவர்கள் வீட்டுக்கு வந்துவிட்டால் ரஹ்மத்துடைய மலக்கோடு வருகிறார்கள். விருந்தாளிகள் வரக்கூடியவர்கள் ரஹ்மத்துடைய மலக்கோடு வருகிறார்கள், அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் அல்லவா? அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கே விருந்துக்கு போனாலும் சரி, பெருமானார் வீட்டுக்கு யார் விருந்துக்கு வந்தாலும் சரி, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விருந்தாளிகளை முதலிலே அவர்கள் உபசரிப்பார்கள். உபசரிக்கின்ற விஷயத்திலே அவசரப்படுவார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தனக்கு உணவு இல்லாவிட்டால் கூட விருந்தாளிகளை தான் முன்னுரிமைப்படுத்துவார்கள். சஹாபா பெருமக்களில் கூட வரலாறுகள் இப்படி இருக்கிறது. தனக்கு வீட்டிலே இருக்கின்ற தனக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கின்ற உணவை விருந்தாளிக்கு கொடுப்பதற்காக வேண்டி விளக்கை கூட அணைத்து விட்டு விருந்தாளிகளை உபசரித்தார்கள் என்பதாக விருந்தாளிகளை உபசரிப்பதிலே துரிதம் காட்ட வேண்டும் என்று பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். நிக்காஹுல் குப்ரா என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாக்கியரானவர்களை சீக்கிரமாக நிக்காஹ் முடித்து வையுங்கள் என்று சொன்னார்கள். நிக்காஹினுடைய வயது வந்தவர்களை அவர்களுக்கு சீக்கிரமாக அவசரமாக நிக்கா முடித்து வையுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்றைய காலகட்டத்திலே நிக்காஹுக்கு எவ்வளவு வயது என்பதே தெரியவதில்லை, நிக்காஹுக்கு எவ்வளவு வயது என்றே தெரியவதில்லை. படிக்கின்ற காலங்கள், கல்லூரியிலே படிக்கின்ற காலங்கள், பள்ளிக்கூடங்களிலே படிக்கின்ற காலங்கள், கண்கள் எல்லாம் காம பார்வையோடு தான் போய்கொண்டிருப்பதை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய இளைஞர்களும் யுவதிகளும் அவர்களுடைய வாழ்க்கைகள் எப்படி பின்னால் ஏற்படும் என்பதை பற்றி சிந்திப்பதில்லை. ஆனால் எந்த வயதிலே திருமணம் முடிக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்னால்
வயதிற்கு வந்ததற்கு பின்னால் நிக்காஹுக்கு தகுதியானவர்களாக இருந்தால் அவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அதிலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு உலகத்திலே எப்படி எல்லாம் தவறு நடக்கிறது, யாரையெல்லாம் பாலியல் பலாத்காரங்கள் செய்கிறார்கள் என்பதை பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் அசிங்கமாக இருக்கிறது. அதிலேயும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மத்தியிலேயும் படித்துக் கொடுக்கின்ற ஆசிரியர்களுக்கு மத்தியிலேயும் நடக்கின்ற மிகப்பெரிய கொடுமையான நிகழ்வுகளை பார்க்கின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதற்காக வேண்டித்தான் சொன்னார்கள், பருவம் அடைந்து விட்டால் அந்த பிள்ளைகளை திருமணம் முடித்து வைப்பதில் அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஜனாசாவினுடைய விஷயத்திலே நீங்கள் அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு மனிதன் இறந்து போய்விட்டால் அந்த மனிதனை எப்பொழுது அடக்க வேண்டும், அடக்க வேண்டிய விஷயத்திலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த வக்த் வருவதற்கு முன்னால் ஒரு மனிதன் இறந்து போனால் அவனை அடக்கம் செய்யுங்கள், சுபுகுலே இறந்து போனால் லொஹுரிலே அடக்கம் செய்யுங்கள், லொஹுரிலே இறந்து போனால் அசரிலே அடக்கம் செய்யுங்கள் என்றெல்லாம் இஸ்லாம் நமக்கு அழகான முறைகளை வகுத்து தந்திருக்கிறது, வழிகாட்டி தந்திருக்கிறது. ஆனால் இன்றைய காலகட்டத்திலே 3 நாட்கள் 4 நாட்கள் 10 நாட்கள் என்றெல்லாம் இந்த விஷயத்திலே அவசரப்படுத்துவதே இல்லை. அதே போன்று ஜனாசாவை குளிப்பாட்டி வைத்து விட்டு அவர் வர வேண்டும் இவர் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி நேரங்களையும் காலங்களையும் கடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வுகளையும் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜனாசாவை நீங்கள் சரியான நேரத்திலே சீக்கிரமாக அவர்களை அடக்குங்கள் என்பதாக சொன்னார்கள். ஜனாசா விஷயத்தில் அவசரப்படுங்கள் என்பதாக சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இகாமத்துஸ் ஸலாத், தொழுகையிலே அவசரப்படுங்கள் என்று சொன்னார்கள். அவசரம் என்று சொன்னால் ருக்கு அவசரமா சுஜூத் அவசரமா செய்ய சொல்லல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை துரிதமாக முடியுங்கள், நேரம் தகுந்தாற்போல் முடியுங்கள், கலாவாக தொழுகாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுபுகு தொழுகை லொகுர்ல தொழுகிறது, லொகுர் தொழுகை அசர்ல தொழுகிறது, அசர் தொழுகை இஷார தொழுகிறது, இல்லைன்னா சுபுகுல இருந்து இஷா வரைக்கும் கண்டினியூவா கலாவா தொழுகுவது, இது போன்ற தொழுகைகளை பிற்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதி இல்லை. இகாமுஸ் ஸலாத், நேரம் தவறாமல் நேரம் வந்தவுடனே அந்த நேரத்திலே பௌரன் வேகமாக துரிதமாக நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள் என்பதாக பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொன்னார்கள். அரசனே வருவதற்கு லேட்டானாலும் சரி, பள்ளி தலைவரே வருவதற்கு லேட்டானாலும் சரி, ஊர் தலைவரே வருவதற்கு லேட்டானாலும் சரி, காமத்துடைய நேரங்கள் வந்துவிட்டால் ஒரு நிமிடம் முந்தாது ஒரு நிமிடம் பிந்தாது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இப்படித்தான் இருக்க வேண்டும், பிற்படுத்தவும் கூடாது முற்படுத்தவும் கூடாது என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இகாமுஸ் ஸலாத், தொழுகையை நீங்கள் நேரம் தவறாமல் தொழுகுங்கள், நேரத்தை கடத்தாதீர்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தஅஜ்ஜுலுல் ஹஜ் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை நீங்கள் விரைவாக செய்யுங்கள் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களை, விரைவாக செய்யுங்கள் என்பதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால், ஹஜ் கடமையாகிவிட்டால் உடனே செய்யுங்கள், அடுத்த வருடம் செய்து கொள்ளலாமே, பேரம் பேச்சுக்கெல்லாம் திருமணம் முடித்து விட்டு செய்து கொள்ளலாமே, பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் முடித்து விட்டு செய்து கொள்ளலாமே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தானே சொல்லியிருக்கிறார்கள். பெண் பிள்ளைகள் இருக்க ஹஜ் செய்வது என்பதாக மார்க்கத்திலே கூடாது என்பதாக நாம் எல்லாம் சொல்லிக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறோம். ஹஜ் கடமையாகிவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் செய்துவிட வேண்டும். ஏனென்று சொன்னால், ஹஜ் போவதற்கு முன்னால் நம் உயிர் போவது நிச்சயம் என்பது சொல்ல முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், உங்கள் மீது ஹஜ் கடமையாகிவிட்டால் பல்லு அஜ்ஜில், உடனே ஹஜ் செய்யுங்கள். இன்றைய நிலவரங்கள் எப்படி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஹஜ் கடமையாகி பல ஆண்டுகள் போயிருக்கும், வயசானதற்கு பின்னால் ஹஜ் செய்து கொள்ளலாம் என்று நினைப்பார்கள். வயசானதற்கு பின்னால் நீங்கள் ஹஜ் செய்தால் அங்க போய் ஒரு தவாஃப் கூட செய்ய முடியாது, நடக்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வாலிப பருவத்திலே செய்கின்ற அமல்களுக்கும்
பருவங்களிலே நாம் அமல் செய்வதற்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறது. வயசாயிடுச்சுன்னு சொன்னா அங்க போய் சுஜூது செய்ய முடியாது. நிறைய பேர்கள் அப்படித்தானே நாம் நெத்தியை தரையிலே வைத்து பல ஆண்டுகள் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கடைசி வரை நம்முடைய காலங்கள் முடியும் வரை அல்லாஹ்விடத்திலே நின்று வணங்கக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் ஆக்கி அருள வேண்டும். ஏனென்று சொன்னால் சஜிதா செய்ய முடியவில்லையே, என் தலையை நான் கொண்டு போய் சஜிதாவை தலையை கொண்டு போய் நான் நெற்றியை கொண்டு போய் அல்லாஹ்வின் சன்னிதானத்திலே பள்ளிவாசலிலே நான் தரையில் வைக்க முடியவில்லையே என்று வேதனைப்படக்கூடியவர்கள் எத்தனை பேர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஹஜ்ஜை உடனே செய்யுங்கள். மன் அராதல் ஹஜ்ஜ, யார் ஒரு மனிதன் ஹஜ்ஜை நியத்து செய்து விட்டால், ஹஜ் அவனுக்கு கடமையாகிவிட்டால் உடனே ஹஜ் செய்யட்டும் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜி கடமையாகி பல வருடங்கள் தள்ளி போட்டோம் என்று சொன்னால் பெருமானார் ஒரு ஹதீஸில் இப்படி சொன்னார்கள், ஹஜ் செய்யாதவர்கள் நாளை எப்படி வந்து சேர்வார்கள் என்பதை பற்றி பெருமானார் பல ஹதீஸ்களை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். அன்பிற்கினியவர்களே, அடுத்தபடியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவசரப்படக்கூடிய விஷயங்களிலே தௌபா என்று சொன்னார்கள், பாவம் மன்னிப்பு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, காலம் முழுக்க பாவம் செய்கிறோம். நாள் முழுக்க 24 மணி நேரங்களும் பாவங்கள் செய்கிறோம். நாம் 5 நேர தொழுகையை தொழுவதில்லை, ஜும்மாவிற்கு மட்டும் வருகிறோம், அதுவும் லேட்டாக வருகிறோம். கண்ணியத்திற்குரியவர்களை, எல்லா விதங்களிலேயும் நாம் பாவங்களிலே மூழ்கி கிடைக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்தௌபா, நீங்கள் தௌபாவை வேகமாக செய்யுங்கள். ஒரு பாவத்தை செய்து விட்டால் உடனே தௌபா செய்யுங்கள். அதற்கு பரிகாரம் என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஜ்ஜில் தைன என்று சொன்னார்கள். அடுத்து, கடன் வாங்கி இருந்தால் கடனை உடனே நிறைவேற்றுங்கள், அவசரமாக நிறைவேற்றுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாதா தொழுகையில் கொண்டு வந்து நிறுத்தாட்டுகின்ற நேரத்திலே, ஜனாதாக்களை கொண்டு வந்து வைக்கப்படுகின்ற நேரத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜனாதாவிற்கு கடன் இருக்கிறதா என்று கேட்பார்கள். கடன் இருக்கிறது என்று சொன்னால் ஜனாதா பெருமானார் தொழ வைக்க மாட்டார்கள், வேறு யாராவது சஹாபியை தொழ வைக்க சொல்லுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்த ஜனாதாவினுடைய பொறுப்புதாரிகள் யார், வாரிசுதாரிகள் யார், வராசத்தை கொண்டவர்கள் யார் என்று அழைத்து அவருடைய கடனை நீங்கள் அடைத்து விடுங்கள் என்று பெருமானார் அடைத்ததற்கு பின்னால் ஜனாதா தொழுக வைப்பார்கள் என்று வரலாறு. கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கடனோடு இறந்து விட்டால் நாளை மஹ்ஷரிலே யார் நமக்கு கடன் கொடுத்தாரோ அவர் முன்னால் வந்து நிற்பார், நம்முடைய அமல்களை எல்லாம் பறித்துக் கொள்வார், வெறும் ஆளாக நரகத்திற்கு போக வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும். அதனால்தான் கடனை நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நிறைவேற்றி விடுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படித்தான் மஸ்ஜிதுன் நபவியிலே மெம்பர் படியிலே உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே கடைசி உரையாற்றினார்கள். மரணமாகுவதற்கு ஒரு வாரத்திற்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உட்கார்ந்து கொண்டு சஹாபாக்களிடத்திலே, நான் உங்களுக்கு ஏதாவது தர வேண்டியது இருக்கிறதா என்று கேட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், யாரும் பதில் சொல்லவில்லை. இரண்டாவது முறை சொன்னார்கள், யாருக்காவது நான் அநீதம் இழைத்திருக்கிறேனா, யாருக்காவது நான் கடன் வாங்கி இருக்கிறேனா, கொடுக்க வேண்டுமா வாங்கிக் கொள்ளுங்கள், என்னை பரிசுத்தமாக்கி விடுங்கள், நாளை மஹ்ஷரிலே என்னை மாட்டி வைத்து விடாதீர்கள் என்று பெருமானார் அங்கே உரையாற்றினார்கள். பதில் வரவில்லை. மூன்றாவது முறை எழுந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், நீங்கள் என்னை உண்மையாக பிரியப்படக்கூடியவர்களாக இருந்தால், என் மீது நீங்கள் அன்பு வைத்திருக்கக்கூடியது உண்மையாக இருந்தால், நான் யாருக்காவது அநீதம் செய்திருந்தால், கடன் வாங்கி இருந்தால் அவைகளை நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள், திருப்பி வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் உக்காஷா ரலியல்லாஹு எழுந்து சொன்னார்கள், நாயகமே, நீங்கள் என்னை சாட்டையில் அடித்தீர்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உக்காஷாவை பார்த்து சொன்னார்கள், உண்மை சொன்னாய், உண்மை சொன்னாய், என்னை குற்றவாளியில் இருந்து என்னை நீ காப்பாற்றி விட்டாய், என்னை நீ அடித்துக் கொள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஈருலக தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்டையிலே அடிக்க சொல்லுகின்ற நேரத்திலே உக்காஷா ரலியல்லாஹு சொன்னார்கள், நீங்கள் என்னை சாட்டையில் அடிக்கும் பொழுது சட்டை இல்லாமல் இருந்தேன் என்று சொன்னார்கள். பெருமானார் சட்டையை கழுத்தினார்கள், சாட்டை எடுத்து வர சொன்னார்கள். சாட்டை பாத்திமா ரலியல்லாஹு வீட்டிலே இருக்கிறது. பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சாட்டையை வாங்க போனார்கள். பாத்திமா ரலியல்லாஹு எதற்கு என்று கேட்டார்கள். சம்பவத்தை சொன்ன உடனே பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள், பெருமானாருக்காக வேண்டி நான் அந்த அடியை வாங்கிக் கொள்கிறேன்,
என்று மகள் பாத்திமா ரலியல்லாஹு சொன்னார்கள். ஹசன் ரலியல்லாஹு நானும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களும் வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாட்டையை வாங்கி வர சொன்னார்கள் என்று வாங்கி கொண்டு வந்து பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சட்டையை கடித்து விட்டு உகாஷா ரலியல்லாஹுவிற்கு முன்னால் நின்றார்கள். சட்டையை கழுத்திய பெருமானாருக்கு முன்னால் சாட்டையை தூக்கிய உகாஷா ரலியல்லாஹு சாட்டையை தூக்கி எறிந்து விட்டு பெருமானாரின் முதுகில் இருக்கின்ற நுபுவத் என்ற மச்சத்தில் முத்தமிட்டார்கள். நீண்ட காலமாக இந்த விஷயத்தை நான் எதிர்பார்த்தேன், இது எனக்கு கிடைத்து விட்டது என்று சொன்னார்கள். பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உகாஷா, ஒரு பொழுதும் உங்களை நரகம் நெருப்பு தீண்டாது என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் நேர் வழிகாட்டி என்பதாக நமக்கு தெரியும். இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் அவர்கள் செய்த அற்புதமான ஒரு நிகழ்வு, கடனை நீங்கள் மரணத்திற்கு முன்னால் நிறைவேற்றி விடுங்கள் என்பதைத்தான் பெருமானார் இந்த ஹதீஸின் மூலமாக, சரித்திரத்தின் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகின்ற மிகப்பெரிய விஷயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது போன்ற விஷயத்தில் மட்டும் நீங்கள் அவசரம் காட்டுங்கள், தொழுகையை அந்த நேரத்திலே தொழுகுங்கள், பிற்படுத்தாதீர்கள். கடனை அந்த கொடுத்த நீங்கள் எந்த வாக்கு கொடுத்தீர்களோ அதற்குள்ளே நீங்கள் கடனை நிறைவேற்றி விடுங்கள். விருந்தாளிகளை விருந்தோம்பலிலே நீங்கள் அவசரமாக விருந்தோம்பல் செய்யுங்கள். திருமணம் வயது வந்துவிட்டால் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தின் வயது எட்டிவிட்டவர்களுக்கு திருமணம் முடித்து வையுங்கள், அதிலே அவசரம் காட்டுங்கள் என்று சொன்னார்கள். ஹஜ்ஜி கடமையாகிவிட்டால் உடனே அவசரமாக ஹஜ்ஜி செய்யுங்கள் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாவம் செய்துவிட்டால் உடனடியாக தௌபா செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 6 விஷயங்களிலே நீங்கள் நிச்சயமாக அவசரப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். மற்ற விஷயங்களிலே நீங்கள் அவசரப்பட வேண்டாம் என்று சொன்னார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, மனிதன் அவசரத்தை தான் பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னொரு அத்தியாயத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் இன்சான குலிக்க ஹலுஆ என்று சொல்லுகிறான். மனிதன் படைக்கப்பட்டது அவசரமாகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறான். ஆனால் அல்லாஹ் படைக்கும் பொழுது அவனை விந்து துளியாக, தகப்பனுடைய முதுகில் இருந்து தாயினுடைய வயிற்றுக்குள்ளே அது அணுக்களாக போய் ரத்த கட்டியாக மாறி சதிக்கட்டியாக மாறி அது அதற்கு பின்னால் உருவங்கள் கொடுக்கப்பட்டு ரூகுகள் கொடுக்கப்பட்டு 9 மாதங்கள் 9 மணி நேரங்கள் 9 நிமிடங்கள் என்று அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவ்வளவு நாட்களை நீட்டி வைத்திருப்பதற்கு காரணம், மனிதன் அவசரக்காரன், அவன் அவசரமாக இருக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி அவன் நிதானமாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் அவன் இப்படி வைத்திருக்கிறான் மனிதனுடைய பிறப்பை. அல்லாஹ் நினைத்திருந்தால் குன் என்று சொன்னால் உடனே குழந்தை பிறந்துவிடும், குன் என்று சொன்னால் வானமும் பூமியும் உடனே படைத்திருக்கப்பட வேண்டும். ஆனால் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், வானத்தையும் பூமியையும் நாம் 6 நாட்களிலே படைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறான். நிதானம் என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான குணம், அவசரம் என்பது சைத்தானின் குணம் என்று சொன்னார்கள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களிலே நம்மை அல்லாஹு தஆலா நிதானமாக தொழுகையிலேயும் வணக்கங்களிலேயும் வழிபாடுகளிலேயும் எல்லா விதமான காரியங்களிலேயும் நிதானத்தோடு வாழக்கூடியவர்களாக, அவசரத்தை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்களாக, அல்லாஹுவின் குணத்தை பிரியப்படக்கூடியவர்களாக, சைத்தானுடைய குணத்திலிருந்து நாம் விடுபடக்கூடியவர்களாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் அல்லாஹ் நசீபாக்குவாராக. வாழும் காலங்கள் எல்லாம் காபாவிற்கு சென்று ஹஜ்ஜையும் உம்ராவையும் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக, வாழும் காலங்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நினைவிலும் கண்டுகளிக்கின்ற பாக்கியசாலிகளாக, உலகத்திலே பெருமானாருடைய ஜியாரத்தை பெறுவதற்கும் மறுமையிலே ஷஃபாஅத்தை பெறுவதற்கும் நல்ல பாக்கியம் உள்ளவர்களாக, வாழும் காலங்கள் எல்லாம் களிமாவோடு வாழ்ந்து களிமாவோடு நடந்து களிமாவோடு மடியக்கூடிய நல்ல பாக்கியசாலிகளாக அல்லாஹ் என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் உலகத்திலே முஸ்லிமான ஆண் பெண் இரு சாரார் என்ற குடும்பங்களையும் அல்லாஹ் நசீபாக்குவானாக. வாக்ரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரக்காத்துஹு.